விருதுநகரில் சர்ச்சையை ஏற்படுத்திய திரையரங்கு வீடியோ. அரசியல் நாகரிகம் எங்கே? தேமுதிகவினரின் கடும் எதிர்ப்பு. விருதுநகர் சிறப்பு அரசியல் ஆய்வு செய்தி. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் புதிய கூட்டணிகளும் புதிய அதிகார அமைப்புகளும் உருவாகியுள்ள நிலையில் அரசியல் நாகரிகம் குறித்த விவாதம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் அரசியல் பாரம்பரியம், அவரது குடும்பத்தினரின் அரசியல் பயணம் மற்றும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை குறித்த பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழலில் விருதுநகரில் நடிகரும் முதலமைச்சருமான விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் சிறப்பு காட்சியின் பொழுது வெளியிடப்பட்டதாக கூறப்படும் அரசியல் வீடியோ புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலத்தில் பிரேமலதாவின் மக்கள் பணிக்கு பாராட்டு. 2026 சட்டமன்ற தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்ற தேமுதிக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி பெற்ற நாள் முதல் தொகுதியிலேயே தங்கி தொடர்ந்து மக்கள் குறைகளை நேரில் கேட்டறிந்து அரசு அதிகாரிகளுடன் ஆலோசித்து பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். தேமுதிகவினர் கூறுவதாவது: மக்களுக்காக தனது வாழ்க்கையே அர்ப்பணித்த தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் மக்கள் சேவை அரசியலை இன்று பிரேமலதா விஜயகாந்த் தொடர்கிறார் என்பதாகும். திரையரங்கில் ஒளிபரப்பப்பட்டதாக கூறப்படும் வீடியோ விருதுநகரில் நடைபெற்ற ஜனநாயகம் திரைப்படத்தின் ரசிகர்களுக்கான சிறப்பு காட்சியில் அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் அமிர்தராஜ் தரப்பில் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படும் ஒரு வீடியோ திரையிடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வீடியோவில் கடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் பொழுது தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான விருதுநகர் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் தோல்வி என்ற செய்தி காட்சி இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. அதனுடன் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது செல்வம் அமிர்தராஜ் வாக்கு சேகரித்த காட்சிகள், வெற்றிக்கு பிறகு அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட காட்சிகளும் இணைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு திரையரங்கில் படம் பார்க்க வந்த பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் அரசியல் விவாதத்தை ஏற்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகின்றன. தேமுதிகவினரின் கடும் எதிர்ப்பு. மறைந்த தலைவர் விஜயகாந்தின் மகன் தேமுதிக வேட்பாளருமான விஜய பிரபாகரனின் தேர்தல் தோல்வியை மையமாக கொண்டு இதுபோன்ற வீடியோ வெளியிடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அரசியல் நாகரிகத்திற்கு எதிரானது என தேமுதிகவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒரு ஜனநாயக அமைப்பில் தேர்தல் வெற்றி தோல்வி என்பது இயல்பான அரசியல் நடைமுறையாகும். ஆனால் ஒரு தேர்தல் முடிவை பொழுதுபோக்கு நிகழ்வான திரைப்படம் காட்சியுடன் இணைத்து அரசியல் விளம்பரமாக பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர்கள் வலியுறுத்தினர். 1000க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் முற்றுகை. இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அமிர்தராஜ் திரையரங்கை 1000க்கும் மேற்பட்ட தேமுதிக தொண்டர்கள் முற்றுகையிட்டனர். நிலைமை பதற்றமடைய கூடும் என்பதால் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தினர். பேரிகார்டுகள் அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்த முயன்றனர். எனினும் போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் பேரிகார்டுகளை தள்ளிவிட்டு திரையரங்கு முன்பகுதியில் திரண்டதாக கூறப்படுகிறது. பின்னர் காவல்துறை அதிகாரிகள் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றனர். அரசியல் நாகரிகம் குறித்த கேள்வி. இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் அரசியல் பண்பாடு குறித்த கேள்விகளை மீண்டும் எழுப்பியுள்ளது. அரசியல் எதிர்பார்ப்புகள் தேர்தல் மேடைகளில் நடைபெறலாம், ஆனால் திரைப்பட அரங்குகளில் போன்ற பொதுமக்கள் பொழுதுபோக்கிற்காக வரும் இடங்களில் தேர்தல் தோல்வியை கேலி செய்யும் வகையிலான உள்ளடக்கங்கள் இடம்பெறுவது தேவையற்ற மோதல்களுக்கு வழிவகுக்கும் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். கேப்டன் விஜயகாந்தின் அரசியல் மரபு. தேமுதிக தொண்டர்களின் கருத்துப்படி கேப்டன் விஜயகாந்த் தனது அரசியல் வாழ்நாளில் எதிர்க்கட்சி தலைவர்களையும் தனிப்பட்ட முறையில் அவமதிக்கும் அரசியலை முன்னெடுக்கவில்லை. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அரசியல் நாகரிகத்தையும் மனித நேயத்தையும் கடைபிடித்தார் என்பதே அவரது அரசியல் அடையாளமாக இருந்தது. அந்த மரபை மதிக்கும் வகையில் அவரது குடும்பத்தினரையோ அல்லது தேர்தல் போட்டியிட்ட வேட்பாளர்களையோ கேலி செய்யும் எந்த நடவடிக்கையும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதே தேமுதிகவினரின் கோரிக்கையாக உள்ளது. வெற்றி மற்றும் தோல்வி இரண்டும் ஜனநாயகத்தின் இயல்பான அரங்குகளாகும்.
தேர்தல் முடிவுகளை கொண்டாடுவது அரசியல் கட்சிகளின் உரிமையாக இருந்தாலும் எதிரணியின் தோல்வியை அவமதிக்கும் வகையிலான நிகழ்வுகள் சமூக நல்லிணக்கத்திற்கும் அரசியல் பண்பாட்டிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கவலையும் எழுந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினரின் அதிகாரப்பூர்வ விளக்கமும் காவல்துறையினரின் விசாரணை முடிவுகளும் வெளியாகும் வரை அனைத்து தரப்பினரும் அமைதியையும் அரசியல் நாகரிகத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதே ஜனநாயகத்தின் அடிப்படை எதிர்பார்ப்பாகும்.